நேராக போகலாம். ஆதியாமத்தின் புஸ்தகம் 41வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாமத்தின் புஸ்தகம் 41வது அதிகாரம், அதனுடைய 14வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கிறேன். அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். எதற்காக உங்களை அல்லேலூயா சொல்ற அப்படின்னா, கொஞ்சம் வாயை திறங்கன்னு சொல்ற அப்படின்னா, தேவனுடைய வாக்குத்தத்தம், தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை ஆலயத்தை நிரப்பி இருக்கும். நம் வாய்களை திறந்துதான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 2ல வாசிக்கும் பொழுது 120 பேர் மேல் வீட்டறையில கூடியிருந்தாங்க. அவர்கள் கூடியிருக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை அந்த வீடு முழுவதையும் நிரப்பிச்சு. அல்லேலூயா. ஆமென். வீட்டுக்குள்ள கூடியிருக்கிறவங்களை அல்ல, அந்த வீடை நிரப்பிட்டு, 2வது இவர்கள் ஆமென் கூடியிருந்தவருடைய நாவுல அந்த அக்கினி இறங்கினது. அப்படின்னா அவர்கள் வாயை திறந்து ஜெபித்து கொண்டிருந்தார்கள். வாயை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருந்ததுனால அந்த வீட்டுக்குள்ள இருந்த வெளிப்பட்ட மகிமை அவருடைய வாழ்க்கைக்குள்ள வெளிப்பட ஆரம்பித்தது. அல்லேலூயா. ஆமென். இங்கே பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைகள், இங்கே ஆராதிக்கிற வார்த்தைகள் தேவனுடைய மகிமையினால் இந்த ஆலயம் நிரப்பப்பட்டிருக்கும். நாம் நம்முடைய வாய்களை திறந்து அதை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். அல்லேலூயா. ஆமென். வார்த்தையும் ஆவியானவரும் இணையும் பொழுதுதான் அற்புதம் வெளிப்படும். அல்லேலூயா. வெறும் வார்த்தை அல்ல. ஆமென். இயேசு கிறிஸ்து தன்னுடைய 30வது வயது வரைக்கும் அவர் அற்புதங்கள் செய்யல. ஆனா 30வது வயதுல அவர் ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் ஆமென் ஆமென் ஆவியானவர் புறாவை போல இறங்கி வந்தார். இப்போ ஆவியானவரும் வார்த்தையாகிய இயேசுவும் இணையும் பொழுது அடுத்த 3.5 வருடங்கள் அற்புதங்களும் அடையாளங்களும் திரளாய் நடந்தது. அல்லேலூயா. இன்னைக்கும் ஆண்டவர் ஆமென் நம்முடைய வாழ்க்கையில அவர் நம்மளை கொண்டு அநேக காரியங்களை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் அவர் அநேக அற்புத அடையாளங்களை அவர் செய்யவில்லை. காரணம் என்னவென்றால் அவர் அந்த அதிகாரத்தை நம்முடைய கையில கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி இருக்கிறார். அப்போ அதிகாரம் நம்ம கையில இருக்கு. நம்ம என்ன செய்யணும்? அதிகாரத்தை சத்தமா பயன்படுத்தணும். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை, நம்முடைய வாழ்க்கையில பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்கிற ஆமென் 3 காரியம். பிசாசு நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வருவதற்கு 3 வழிகளை பயன்படுத்துகிறான். 1 ட்ரீம், கனவை பயன்படுத்துகிறான். ஆமென். 2வது ஓவர் திங்கிங் அல்லது ஆமென் கவலைகளை பயன்படுத்துகிறான். 3வது பயத்தை பயன்படுத்துகிறான். இந்த 3 வழியாதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ள பிசாசு வருகிறான். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய சரீரத்துக்குள்ள வரும்பொழுது, நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வரும்பொழுது, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சரீரத்துல பலகீனத்தையும் வியாதியையும் நோயையும் கொண்டு வந்து வைத்து விடுகிறான். ஆதலால் நான் எங்களுடைய மக்களுக்கு அடிக்கடி சொல்கிற வார்த்தை, ஆமென் சோதரம், பயப்படாதீங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் மரணத்தை ஜெயித்தவர். அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் சாத்தானுடைய தலையை நசுகினவர். நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் ஆமென் சாத்தானுடைய அதிகாரத்தையும் துரைத்தனங்களையும் முறிந்து எடுத்தவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். நாளைய தினத்தை குறித்து கவலைப்படக்கூடாது, தேவைகளை குறித்து கவலைப்படக்கூடாது. தேவையை காட்டிலும் பெரியவர் நமக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆதலால் இந்த 3 காரியத்தின் வழியாக தான் பிசாசர்வன் நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள வருகிறான். ஆமென். இந்த 3 காரியத்தை நாம் சரி பண்ணினால் போதும், நம்முடைய வாழ்க்கையை விட்டு பிசாசு வெளியே போய் விடுவான். அல்லேலூயா. நாம் வசனத்துக்கு நேராக வரலாம். ஆமென். நாம் வாசித்தோம், பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கில இருந்து ஆமென் அவனை கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரத்தை தரித்து பார்வோனிடத்தில் வந்தான் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. இந்த யோசேப்பு இந்த காவல் கிடங்குல எப்படி இருக்கிறான் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சங்கீதங்களின் புஸ்தகம் 105வது சங்கீதத்திலே வாசிக்கும் பொழுது
அங்கே வசனம் சொல்லுகிறது, 18வது வசனம் சொல்லுகிறது, அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. அல்லேலூயா. யோசேப்பு சிறைச்சாலையில எப்படி இருக்கிறான் அப்படின்னா, அவனுடைய கால்களை சங்கிலினால் கட்டி போட்டு இருக்கிறார்கள், அவனை இரும்பு கதவுக்குள்ள அடைத்து வைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. சோ இப்படி கட்டப்பட்டவனால அந்த சிறைச்சாலையை விட்டு வெளியிலே வர முடியாது, அந்த சிறைச்சாலைக்குள்ள அடைக்கப்பட்டவனா இருக்கிறான். வாக்குத்தத்தம் பெற்ற ஒரு சோதர யோசேப்பு தான் சொப்பனங்களின் மூலியமா ஆண்டவர் பேசி இருந்தால், சொப்பனங்கள் இருந்தாலும் வாக்குத்தத்தங்கள் இருந்தாலும் இன்னைக்கு யோசேப்பு சிறைச்சாலையை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு அவனுடைய கால்கள் கட்டப்பட்டு இருக்கிறது, அவனுடைய பிராணன் இரும்பு கதவுக்குள் அடைக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம வாசிப்போம், யோசேப்புடைய சகோதரர்கள் யோசேப்பின் மேல பொறாமை கொண்டார்கள் என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரத்துல இப்படிப்பட்ட கட்டுகளுக்குள்ள அல்லது இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்குள்ள நாம் மாட்டிக்கொள்கிறோம். அல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையில என்ன நடந்தது? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஏன் சில பிரச்சனைகளுக்குள்ள மாட்டி இருக்கிறோம்? சில பிரச்சனையை விட்டு நம்மளால வெளியில வர முடியல, சில பாவத்தை விட்டு வெளியில வர முடியல, சில அசுத்தங்களை விட்டு வெளியில வர முடியல, சில கட்டுகளை விட்டு வெளியே வர முடியல அப்படின்னா நிறைய நேரத்துல நமக்கு தெரியாத காரியம், நான் எப்படி இந்த கட்டுக்குள்ள போனேன்? அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, நான் எப்படி இந்த காரியத்துல மாட்டினேன்னு எனக்கே தெரியல பாஸ்டர் அப்படிம்பாங்க. அல்லேலூயா. நான் நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கிறேன். அவங்க சொல்லுவாங்க, எப்படி என் வாழ்க்கை இது சம்பவித்தது எனக்கே தெரியல அப்படிம்பாங்க. இன்னைக்கு அதுதான் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். யோசேப்போட வாழ்க்கையில எப்படி பிசாசானவன் தந்திரமாக யோசேப்பை இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகளுக்குள்ள கொண்டு போனான். நம்முடைய வாழ்க்கையிலும் பிசாசானவன் எப்படி செயல்படுகிறான், நம்மளை எப்படி பிரச்சனைகளுக்குள்ள கொண்டு போகிறான், நம்மளை எப்படி அவன் கட்டி வைக்கிறான், நம்முடைய ஜீவனுக்கு விரோதமாய் அவன் எப்படி போராட காரணம் என்ன, நம்ம எந்த இடத்துல அவனுக்கு இடம் கொடுத்தோம். அல்லேலூயா. எந்த இடத்துல இடம் கொடுத்தோம் தெரிஞ்சாதான் அந்த இடத்தை நம்மளால அடைக்க சத்தமா முடியும். அல்லேலூயா. யோசேப்பு அப்பாவோட செல்ல பிள்ளை, அப்படித்தானே? சத்தமா சொல்லுங்க. அப்பாவோட செல்ல பிள்ளை. யோசேப்போட அப்பா பேர் என்ன பேரு? யாக்கோபு. அல்லேலூயா. நம்மளும் ஆண்டவருடைய செல்ல பிள்ளைகள். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டது, பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கி வந்தார். தேவன் சொன்னார், இவர் என் நேசகுமாரன். அல்லேலூயா. நம்ம யாரு? ஆண்டவருடைய, சத்தமா சொல்லுங்க, நேசகுமாரன், அவருடைய செல்ல பிள்ளை. இன்னொன்னு சொல்லணும்னா, நம்ம தான் பரலோகத்தோட வாரிசு. அல்லேலூயா. நம்ம தான் யாரு? பரலோகத்தோட வாரிசு. யாரு மேல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரோ அவங்க தான் பரலோகத்தோட வாரிசு. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. கர்த்தருடையதெல்லாம் நம்மளுடையதா இருக்கிறது. அல்லேலூயா. சோ இந்த பூமியில ஆண்டவர் நம்மளை வைத்ததுக்கு சில நோக்கங்கள் உண்டு. என்ன நோக்கம் அப்படின்னா, தேவன் மனுஷனை தன்னுடைய சாயலும் தன்னுடைய ரூபத்தின்படி உண்டாக்கினார். அல்லேலூயா. மனுஷன் பாவம் செய்து தேவ சாயலை இழந்து போனான். அல்லேலூயா. இரண்டாவது, இந்த பூமியை தேவன் தனக்காக படைத்து வைத்திருந்தார். ஆனால் சத்துருவானவன் என்ன செஞ்சிட்டா அப்படின்னா, இந்த பூமியை அவன் கண்ட்ரோல் எடுத்து இந்த பூமியை பாவத்தினால அசுத்தத்தினால இருளினால நிரப்பிட்டான். அல்லேலூயா. சோ அவருடைய வாரிசாகிய நம்மளை செலக்ட் பண்ணி இந்த பூமியில வைத்து சத்துருவின் கையில இருந்து ஜனங்களையும் சத்துருவின் கையிலிருந்து தேவனுக்குரிய இந்த பூமியையும் மீட்டெடுக்கும்படிதான் அவர் நம்மளை செலக்ட் பண்ணியிருக்கிறார். நல்ல ஒரு அழில சொல்லுங்க. சிருஷ்டியானது தேவ புத்திரர்கள் வெளிப்பட வேண்டும் என்று ஆவலா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. நாம் தான் தேவனுடைய பிள்ளைகள். நிறைய பேருக்கு விசுவாசம் இல்ல. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் தான் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. அல்லேலூயா. யோசேப்பு தன் தகப்பனோடு இருக்கும் பொழுது எப்ரோன்ல இருக்கிறான். எப்ரோன் என்று சொன்னால் ஒரு மனம், ஐக்கியம் என்று அர்த்தம். அல்லேலூயா.
எப்ரோன் என்று சொன்னால் ஒரு மனம், ஐக்கியம் என்று அர்த்தம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37:14 இந்த வசனத்தை நாம் வாசிக்க முடியும். வாசிக்க வேண்டாம், நீங்கள் கவனியுங்கள். எப்ரோன்ல அப்பா கூட இருக்கிற வரைக்கும் இந்த யோசேப்புக்கு ஒரு கவலை இல்லை. யோசேப்பு அப்பாவோட முதிர் வயதுல பிறந்ததுனால யோசேப்பு அப்பா செல்லமா வளர்க்கிறார், தன் பக்கத்திலே வைத்து அவனை அழகு பார்க்கிறார். யோசேப்புக்கு தேவையான வஸ்திரத்தை தன் கையினாலே செய்து கொடுக்கிறார். அவனை அழகழகாய் அவனை அலங்காரப்படுத்தி தன் கூடவே வைத்து அப்பா யோசேப்பை அழகு பார்த்து கொண்டிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பு அப்பா கூட இருக்கிற வரைக்கும் அவனுக்கு எந்த கவலையும் அப்பா கூட இருக்கிற வரைக்கும். எப்ரோன் அப்படின்னா ஹீப்ரூல ஐக்கியம், ஒரு மனம் என்று அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா கூட இருக்கிற வரைக்கும் எந்த கவலையும் இல்ல. அப்பா கூட ஐக்கியத்தில் இருக்கிற வரைக்கும் எந்த தொந்தரவும் இல்ல. எதை குறிச்சும் கவலை இல்ல. அல்லேலூயா. யோசேப்பு என்னைக்காச்சும் அப்பா கூட இருக்கும் பொழுது சாப்பாடுக்கு என்ன செய்யணும், பணத்துக்கு என்ன செய்யணும், வஸ்திரத்துக்கு என்ன செய்யணும் கவலைப்பட்டானா? சொல்லுங்க, இல்ல. காரணம் என்ன? அவனுக்கு தெரியும், நான் அப்பா கூட இருக்கிறேன், அப்பா என் தேவைகள் எல்லாம் சந்திப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ யோசேப்பு எபிரோனை விட்டு அவன் எங்க போறான் அப்படின்னா சீகேமுக்கு போறான். எங்க போறான்? சத்தமா. சீகேம் அப்படின்னா பொறுப்பு அல்லது சுமை சுமப்பவன் அல்லது கடமை என்று அர்த்தம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. பிசாசு எப்படி தேவனை விட்டு நம்மளை பிரிக்கிறான் என்பதை நான் உங்களோடு கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரத்துல நமக்கே தெரியாம நம்ம எப்படி போய் பிரச்சனைக்குள்ள மாட்டி கொள்ளுகிறோங்கிறதா நான் உங்களோடு கூட ஷேர் பண்றேன். எபிரோன்னா என்ன அர்த்தம்? எபிரோன்னா என்ன அர்த்தம்? ஒரு மனம், ஐக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. சீகேம்னா என்ன அர்த்தம்? பொறுப்பு, கடமை, சுமை சுமப்பவன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம தேவனோடு கூட ஐக்கியமா இருப்போம், சபையோடு கூட ஐக்கியமா இருப்போம், ஊழியக்காரங்களோடு கூட ஐக்கியமா இருப்போம். ஆனா பிசாசு இந்த ஐக்கியத்தை தான் முதல்ல உடைக்கணும்னு நினைப்பான். அல்லேலூயா. ஐக்கியமா நம்ம இருக்கிற வரைக்கும் பிசாசால நம்மள ஒண்ணுமே செய்ய முடியாது. ஐக்கியமா இருக்கிற வரைக்கும் யாராலும் எதுவுமே செய்ய முடியாது. யோசேப்பு அப்பா கூட இருந்திருந்தா சகோதரர்கள் யோசேப்பை வெறுங்குழிக்குள்ள தூக்கி போட்டிருக்க முடியுமா? சத்தமா. அப்பா கூட இருந்திருந்தா யோசேப்பை அடிமையா வித்திருக்க முடியுமா? யோசேப்பை தொற்றிருக்க முடியுமா? முடியாது. அதனால என்ன செய்யறாங்க அப்படின்னா யோசேப்பை ஐக்கியத்தை விட்டு முதலாவது பிரிக்கிறாங்க. அல்லேலூயா. பிசாசு சொல்லுவான், உனக்கு நிறைய பொறுப்பு இருக்குது, உனக்கு நிறைய கடமை இருக்குது. நீ இன்னைக்கு ஜெபத்துக்கு போக வேண்டாம், நீ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போனா போதும், அல்லது அடுத்த வாரம் போனா போதும். இன்னைக்கு நீ வேலைக்கு போனா உனக்கு ஒரு பல்க் அமௌண்ட் கிடைக்கும், இதை வச்சு நீ கடனை அடைச்சிடலாம், அல்லது உன் தேவைக்கு நீ சந்திக்கலாம் என்று சொல்லி சில தந்திரமான வார்த்தைகளை கொடுத்து அவன் ஐக்கியத்தை விட்டு நம்மளை பிரிப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஐக்கியத்தை விட்டு நம்மளை பிரிக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ சீகேம்ல இருந்து யோசேப்பு எங்க போறான் அப்படின்னா தோத்தானுக்கு போறான். எங்க? சத்தமா. தோத்தான். தோத்தான்னா என்ன அர்த்தம் என்று சொன்னால் துன்பத்தின் ஆரம்ப இடம். அல்லேலூயா. தோத்தான்னா என்ன இடம்? சத்தமா. தோத்தான்ல தான் யோசேப்போட வஸ்திரம் என்ன செய்யப்படுகிறது? என்ன செய்யப்படுகிறது? பிடுங்கப்படுகிறது. யோசேப்பிட்ட இருந்து கலட்டப்படுகிறது. தோத்தான்ல தான் யோசேப்பை வெறுங்குழிக்குள்ள தூக்கி போடுறாங்க. அல்லேலூயா. தோத்தான்ல தான் யோசேப்பு துன்பப்பட ஆரம்பிக்கிறான். நாம் ஐக்கியத்தை விட்டு பிரியும் பொழுது, சபையை விட்டு பிரியும் பொழுது, தேவனோடு கூட இருக்கிற உறவை விட்டு பிரியும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில துன்பங்கள் வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா.
நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சில நன்மைகள் நம்மளை விட்டு விலகி போகும். தேவன் கொடுத்த சில அடையாளங்கள், தேவன் கொடுத்த சில பாதுகாப்புகள், தேவன் கொடுத்த சில ஆசீர்வாதங்கள் நாம் இழக்க வேண்டியது வரும். நாம் தோத்தானுக்கு வரும் பொழுது, தோத்தான்ல வரும் பொழுது தேவன் நமக்கு கொடுத்தவைகளை நாம் இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் நமக்கு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேருடைய வாழ்க்கையில சபையோடு இருக்கிற ஐக்கியத்தை குறைக்கும் பொழுது, தினமும் ஜெபிக்கிற அந்த ஐக்கியத்தை குறைக்கும் பொழுது, அவருடைய வாழ்க்கையில சில தேவைகள் வரும் பொழுது அவர்கள் தேவன் கொடுத்த சில ஆசீர்வாதத்தை இழந்து போகிறார்கள். தேவன் கொடுத்த சில நிலங்களை இழந்து போகிறார்கள். தேவன் கொடுத்த சில அடையாளங்களை இழந்து போகிறார்கள். தேவன் கொடுத்த சில அபிஷேகங்களை இழந்து போகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தோத்தானுக்கு போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில சில இழப்புகள் வருகிறது. நாம் தோத்தானுக்கு போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில சில வெறுமைகள் வருகிறது. நம்முடைய வாழ்க்கையில சில துன்பங்கள் ஆரம்பமாகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த தோத்தான்ல இருக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே யார் வர்றா அப்படின்னா, வசனத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே மீதியானியர்கள் வருகிறார்கள். அல்லேலூயா. 37வது அதிகாரம் 25வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ கீலேயாத்திலிருந்து வருகிற இஸ்மவேலுடைய கூட்டத்தை கண்டார்கள். அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகும்படி கந்த வர்க்கங்களையும் பிசின் தைலத்தையும் வெள்ளை பொலத்தையும் ஒட்டங்கள் மேல் ஏற்றிக்கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. 28வது வசனத்துல வாசிக்கும் போது, மீதியானியர் கடந்து போகிற போது, அல்லேலூயா. இந்த மீதியானியர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, போராட்டம், போராடுதல் அர்த்தம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில சோதரம் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிசாசானவன் தந்திரமா கிரியை செய்கிறான் என்பது நமக்கு தெரிய வேண்டும். அல்லேலூயா. யோசேப்பை எப்படி தந்திரமா அவனை ஒரு கட்டுக்குள்ள கொண்டு போனாங்க, ஒரு சிறைச்சாலையின் அனுபவத்துக்குள்ள கொண்டு போனாங்க. அதே போல்தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பிசாசானவன் போராடி கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. முதலாவது ஐக்கியத்தை விட்டு பிரித்தான். இரண்டாவது ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில நிறைய பொறுப்பு இருக்கு, கடமை இருக்குன்னு சொல்லி ஐக்கியத்தை விட்டு பிரித்தான். தோத்தானுக்கு போய் சிலதை இழக்க வைத்தான். சில வெறுமையான பாதைகளுக்குள்ள கொண்டு போனான். அடுத்து மீதியானியர் அப்படின்னா போராடுதல் அர்த்தம். யோசேப்பை வெறுங்குழிக்குள்ள இருந்து தூக்குறாங்க, மீதியானியோட கரத்துல ஒப்பு கொடுக்கும்படி. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில வெறுமைகள் வரும் பொழுது, இழப்புகள் வரும் பொழுது அதை சரி செய்ய நம்ம போராட ஆரம்பிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம போராட ஆரம்பிக்கிறோம். ஸ்தோத்திரம். போராடுகிறது மாத்திரமல்ல, அடுத்து யார் வர்றா அப்படின்னா, இஸ்மவேல் கையில ஒப்பு கொடுக்கிறாங்க. இஸ்மவேல் அப்படின்னா அவன் மாம்சத்தின்படி பிறந்தவன். அவன் மாம்சம். நம்முடைய வாழ்க்கையில போராட ஆரம்பிக்கும் போது சில முடிவுகளை நாம் மாம்சத்துல எடுக்க ஆரம்பிப்போம். அல்லேலூயா. சவுல் ராஜாவா இருந்த பொழுது தேவன் அவனை தள்ளின பொழுது அவனுக்கு தேவனிடத்துல இருந்தோ தீர்க்கதரிசிகள் இடத்துல இருந்தோ எந்த வார்த்தையும் கிடைக்கலன்னு அவன் என்ன செய்தான் அப்படின்னா, குறி சொல்லுகிறவர்களை தேடி போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்களும் பலவீனங்களும் வரும் பொழுது, இழப்புகள் வரும் பொழுது, வெறுமைகள் வரும் பொழுது நம்ம போய் ஜெபம் பண்ணி பார்ப்போம். எனக்கு எந்த வார்த்தையும் கிடைக்கல. ஸ்தோத்திரம். பாஸ்டர் வருவோம், பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படிம்போம். அந்த ஆண்டவரோடு கூட நமக்கு உறவு இருந்தா மட்டும்தான் நமக்கான வார்த்தை வெளிப்படும். அல்லேலூயா. ஆண்டவருக்கும் நமக்கும் உறவு இல்லை அப்படின்னா தேவனிடத்திலிருந்து நமக்கான வார்த்தை வெளிப்படுவது ரொம்ப கடினம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இஸ்மவேல் கையில ஒப்பு கொடுக்கிறாங்க அப்படின்னா மாம்சம், பாவம் நம்முடைய வாழ்க்கையில மாம்சத்துல முடிவெடுக்க வேண்டிய சில சூழ்நிலைகளுக்குள்ள நம்ம போகிறோம். இப்போ இஸ்மவேல் மாம்சத்துக்குள்ள போன உடனே இப்போ இஸ்மவேல் அவனை எங்க கொண்டு போறான் அப்படின்னா எகிப்துக்கு கொண்டு போறான். எகிப்து என்னன்னா அடிமைத்தனத்தின் வீடு. அல்லேலூயா. எகிப்துனா என்னது? அடிமைத்தனத்தின் வீட்டுக்குள்ள போறோம். நாம் மாம்சத்துல முடிவெடுக்கும் போது நம்ம எங்க போறோம் அப்படின்னா ஏதோ ஒரு
அடிமைத்தனத்துக்குள்ள போகிறோம், ஏதோ ஒரு பாவத்துக்குள்ள போகிறோம், நம்முடைய சுயத்துக்குள்ள போகிறோம். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, யோசேப்போட வாழ்க்கையில யோசேப்பை கொண்டு போய் எகிப்துல அடிமையா விற்கிறாங்க. நல்லா கவனித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில இதுல எந்த இடத்துல நம்ம தோத்து போய் நிக்கிறோம், எந்த இடத்துல இன்னைக்கு நம்ம நிக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னன்னா, நம்மளை பிசாசனவன் வைத்திருக்கிற அந்த சிறையில இருந்து வெளியே வர முடியாதபடிக்கு நம்முடைய கால்களை சங்கிலினால் கட்டி வைத்திருக்கிற அந்த கட்டுகள்ல இருந்து, அந்த சிறைச்சாலையின் அனுபவத்தை விட்டு அவர் நம்மளை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பு போகிற பாதை ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். யோசேப்போட வாழ்க்கையில் அவன் படுகிற வேதனைகள் ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். சகோதரர்கள் நினைச்சாங்க, பிசாசனம் நினைச்சா அப்பாவை விட்டு யோசேப்பை பிரித்து விட்டோம் என்று நினைத்தான். இப்போ யோசேப்புக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று நினைச்சா. ஆனா அப்பாவை விட்டு யோசேப்பை பிரித்தாலும் ஏசப்பா யோசேப்பை விட்டு பிரியவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தை என்று சொன்னால் ஹீப்ருல வலிமையானவன், பாதுகாப்பானவன் என்று அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தை அப்படின்னா ஒரு குடும்ப தலைவன், வீட்டுடைய பாதுகாப்பே அவன்தான், அந்த வீட்டோட வலிமையே அவன்தான், அந்த வீட்டுக்கு அந்த வீட்டுடைய மிக முக்கியமானவனே இந்த தகப்பன் தான். இந்த தகப்பனை விட்டு பிள்ளை பிரியும் பொழுது ஸ்தோத்திரம் பாதுகாப்பை இழந்து போகிறான். அல்லேலூயா. மகன் என்று சொன்னார் ஹீப்ருல பென் என்ற அர்த்தம். மகன் யாருன்னா வீட்டோட சந்ததி. அப்பாவின் கடமையை தொடர்ந்து செய்யக்கூடியவன். இன்னைக்கு ஏசப்பாவுடைய கடமையை தொடர்ந்து செய்யும்படிதான் அவர் நம்மளை அழைத்திருக்கிறார். அந்த கடமையை நம்ம செய்ய விடாதபடிக்குதான் பிசாசானவன் ஏசப்பாவை விட்டு, தேவனை விட்டு நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா அவன் பிரித்து கொண்டு போகிறான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த கஷ்டப்பட காரணம் என்ன? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில மத்தவங்களை எதிர்பார்த்து நிக்க காரணம் என்ன? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில சவால்களை விட்டு வெளியே வரவிட முடியாமல் போராட காரணம் என்ன? சில பாவத்தை விட்டு வெளியே வர முடியாமல் இருக்க காரணம் என்ன? கோபத்தை விட்டு வெளியே வர முடியாமல் இருக்க காரணம் என்ன? இன்னும் மற்றவங்களை சார்ந்தே இருக்க வேண்டிய காரணம் என்ன? ஏன் என்று சொன்னால் இந்த ஐக்கியம் உடைக்கப்பட்டு இருக்கிறது. தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற ஐக்கியம் ஏதோ ஒரு சூழ்நிலை உடைக்கப்பட்டு இருக்கிறது. சபைக்கும் நமக்கும் இருக்கிற ஐக்கியம் உடைக்கப்பட்டதுனால சத்துருவானவன் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கிறார், பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அதை சரி பண்ணு. நான் உன்னோடு கூட ஐக்கியமாக விரும்புகிற, உன்னை உயர்த்தி வைக்க விரும்புகிற, உன்னை விடுதலையாக்க விரும்புகிற. நீ பட்ட பாடுகள் போதும், நீ இழந்தவைகள் போதும், நீ தோத்து போனவைகள் போதும், நீ வெறுமையா நின்றது போதும், துன்பத்தின் பாதையில் நடந்தது போதும், நீ இழந்து போன நன்மைகள் போதும், நீ பட்ட பிரயாசம் போதும். நீ மறுபடியும் என்னோடு கூட நீ ஐக்கியமாக, நான் உன்னை பிரகாசிக்க பண்ண விரும்புகிறேன், நான் உன் தலையை உயர்த்த விரும்புகிறேன். நீ என்னுடைய பிள்ளை, நீ என்னுடைய வாரிசு, நீ என்னுடைய ஊழியத்தை செய்யக்கூடியவ. இன்னைக்கு ஏன் உலகத்தை பார்த்து அவன் கலங்கி போய் இருக்கிறார்? மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு ஏன் உடைந்து போய் இருக்கிறார்? மற்றவர்கள் சொன்ன வார்த்தைகளை கேட்டு போதும் கர்த்தாவே போதும் என்று சொல்லி ஏன் விலகி போகிறார்? ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டிய காரியம் உண்டு. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டு, நீ பிரித்தெடுக்க வேண்டியவர்கள் உண்டு, நீ அழைக்கப்பட வேண்டியவர்கள் உண்டு, அபிஷேகம் பண்ணப்பட வேண்டியவர்கள் உண்டு. ஆதலால் நீ விலகி போகாமல் என்னோடு கூட நீ ஐக்கியப்படு. அல்லேலூயா, அல்லேலூயா. அமேஸ்வரர் எகிப்து என்கிற அடிமைத்தன வீட்டுக்குள்ள நம்மளை கொண்டு போகிறான். அல்லேலூயா. இந்த அடிமைத்தன வீட்டுக்குள்ளதான் நம்ம வேண்டான்னு நினைச்சாலும் சில பாவம், சில மாம்சத்தின் முடிவுகள் அல்லது சில மாம்சம் நம்மள ஓவர் கம் பண்ணுது. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பு தப்பே பண்ணல, ஆனா போத்திப்பாருடைய மனைவி அவன் மேல வீண் பழிய சுமத்தி கட்டாயப்படுத்தி அவனை எங்க கொண்டு போனாங்க? சத்தமா. யோசேப்பு வேணும்னு நினைச்சானா? சொல்லுங்க. வேண்டாம். அவன் விலகி போனாலும், யோசேப்பு விலகி போனாலும், அவன் அடிமைத்தனத்தின் வீட்டுக்குள்ள இருக்கிறதுனால அந்த அடிமைத்தனத்தின் எஃபர்ட் அந்த யோசேப்பை ஓவர் கம் பண்ண ஆரம்பிக்குது.
அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், சோதரம் சில உறவுகளை பார்க்கும் பொழுது, சில ரிலேட்டிவ்ஸ பார்க்கும் பொழுது, ஸ்பிரிச்சுவலா இல்லாம ஆவிக்குரிய லெவல் இல்லாதவர்களோடு நம்ம கனெக்ட் ஆகும் பொழுது அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த போராட்டம் நம்ம வாழ்க்கைக்குள்ள வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம நினைப்போம் பேசுறது தப்பா, பேசுறது தப்பு இல்ல, அவங்களோட ஐக்கியம் ஆகுறது தப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நிறைய சாட்சி சொல்ல முடியும். ஏன்னா இங்க நான் அநேக இடங்களுக்கு வந்திருக்கேன், அநேகரை நான் மீட் பண்றதுனால அநேக சாட்சிகளை என்னால சொல்ல முடியும். எப்படி சிலரோட சேரும் பொழுது அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பாவம், அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த அடிமைத்தனம், அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பிசாசின் போராட்டம் நம்ம அவங்களோடு கூட சேரும் பொழுது, நேரம் செலவு பண்ணும்போது அது நமக்குள்ள வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம யாரோட ஐக்கியமா இருக்கிறோமோ, யாரோட அதிகமா நேரம் செலவு பண்ணுகிறோமோ அவர்களை போல நம்மளும் மாறிக்கொண்டேதான் இருப்போம். அல்லேலூயா. யோசேப்பு அடிமைத்தனத்தின் வீட்டுக்குள்ள வருகிறான். இப்ப இந்த அடிமைத்தனத்தின் வீட்டுக்குள்ள தலைவனா இருக்கிற போத்திபார், போத்திபார் தான் அங்கே ஒரு காவலாளியாய் காவலாளர்களுக்கு எல்லாம் ஒரு தலைவனா இருக்கிறான். அவனுடைய கண்ட்ரோலுக்குள்ள இந்த யோசேப்பு போகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனை விட்டு நம்ம பிரியும் பொழுது இந்த உலகத்தின் அதிபதியுடைய கண்ட்ரோலுக்குள்ள நம்ம போகிறோம். அல்லேலூயா. உலகத்தின் அதிபதி யாரு? பிசாசானவன். அப்ப அவன் கண்ட்ரோலுக்குள்ள நம்ம போகும் பொழுது நம்ம வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னா, அவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் சொல்லுங்க நடக்கும். அல்லேலூயா. அதனாலதான் போத்திபார் கொண்டு போய் யோசேப்ப சிறைச்சாலைக்குள்ள அடைச்சு வைக்கிறான். சிறைச்சாலைக்குள்ள யோசேப்போட கால்களை சங்கிலினால் கெட்டி வைக்கிறாங்க. யோசேப்ப சோதர சிறைச்சாலைக்குள்ள இரும்பு கதவுக்குள்ள அடைச்சு வைக்கிறாங்க. இந்த சிறைச்சாலை என்பது ஒரு பெரிய ஆழமான பள்ளத்துக்குள்ளதான் இந்த சிறைச்சாலை இருந்ததாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, எப்படி இந்த சிறைச்சாலைக்குள்ள வந்தான் கவனிங்க. முதலாவது அப்பா கூட ஐக்கியமா இருந்தான். சில பொறுப்பு, சில கடமை என்று சொல்லி அப்பாவை விட்டு பிரித்தாங்க. பிரித்ததுனால அவன் எங்க போனான்? தோத்தான் போனான். தோத்தான்னா என்ன அர்த்தம்? துன்பத்தின் ஆரம்ப இடம். தோத்தானுக்கு போனதுக்கு அப்புறம் அங்க யார் வந்தா? மீதியானியர் வந்தா. மீதியார்னா போராட்டம், போராடுதல். அங்க அடுத்து யார் வந்தா அப்படின்னா இஸ்மவேல், மாம்சம். மாம்சம் வந்த உடனே அடுத்த அடிமைத்தனத்தின் வீட்டுக்குள்ள எகிப்துக்குள்ள வருகிறான். எகிப்துக்குள்ள வந்த உடனே அங்க அந்த எகிப்தோட அதிபதி போத்திபாருடைய கண்ட்ரோலுக்குள்ள போறான். போத்திபாருடைய கண்ட்ரோலுக்குள்ள போனதுனால அவன் கொண்டு போய் சிறைச்சாலைக்குள்ள அடைச்சிட்டான். வெளியவே வர முடியாத அளவுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ சிறைச்சாலைக்குள்ள இருக்கிற யோசேப்புடைய அடையாளங்கள் அப்படியே மாறிடுச்சு. அல்லேலூயா. எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, அவனுடைய வஸ்திரம் மாறிச்சு. அவனுக்கு ஸ்தோத்திரம், முன்ன இருந்த யோசேப்பா இப்ப இல்ல. அவனை பார்த்தாலே அடையாளம் தெரியாதவனாய் மாறி இருக்கிறான். பின்ன எப்படி இந்த யோசேப்பு இந்த சிறைச்சாலையில் இருந்து இந்த கட்டுகளை விட்டு அவன் வெளியே வந்து ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு வந்தான். அல்லேலூயா. அதை மாத்திரம் நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க நானும் அந்த லெவலை விட்டு வெளியே வரணும்? அல்லேலூயா. கிறிஸ்துவின் ஸ்தானத்துல இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவர் எப்படி இருந்தாரோ அந்த ஸ்தானத்தை தான் நமக்கு வச்சுட்டு போயிருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எப்படி யோசேப்பால ஜெயிச்சு வர முடிந்தது? யோசேப்பால எப்படி மேற்கொண்டு வர முடிந்தது? ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாசிச்சுட்டு வரலாம். ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 16வது வசனத்து வரைக்கும் ஒருத்தர் வாசிக்கலாம். ஏசாயா 49, 13 to 16.
அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இன்னொரு மொழிபெயர்ப்புல, தமிழ்ல இன்னொரு மொழிபெயர்ப்புல, பரிசுத்த பைபிள் என்கிற மொழிபெயர்ப்புல இந்த வசனம் எப்படி போட்டிருக்குது அப்படின்னா, 15வது வசனம் கடைசி வரை எப்படி போட்டிருக்கு? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. நம்ம பைபிள்ல போட்டிருக்கு. அந்த மொழிபெயர்ப்புல இங்கிலீஷ்ல போகும் பொழுது உன்னை என்னால் மறக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவள் மறந்தாலும் என்னால் உன்னை மறக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுது, இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிற. நம்ம இங்க வாசிக்கிறோம். ஆனா இன்னும் சில மொழிபெயர்ப்புக்குள்ள போகும் பொழுது அந்த வார்த்தை இப்படி போட்டிருக்குது, உன் பெயரை நான் என் உள்ளங்கையில செதுக்கி வைத்திருக்கிறேன். உன்னையா உள்ளங்கையில செதுக்கி வைத்திருக்கிறேன். நான் எப்பொழுது உன்னை நினைச்சு கொண்டே இருக்கிறேன். ஆதலால் உன்னை என்னால மறக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நம்ம ஆண்டவரை விட்டு விலகி போனோம். ஆண்டவரை விட்டு எனக்கு சில பொறுப்பு இருக்கு, சில கடமைகள் இருக்கு, சில தேவைகள் இருக்குன்னு சொல்லி நம்ம அந்த ஐக்கியத்தை விட்டு வெளியில போனோம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், நான் உன்னை என் உள்ளங்கையில வரைந்திருக்கிறேன். நீ என்னை விட்டு வெளியில போனாலும், நீ என்னை விட்டு விலகி போனாலும், நீ என்ன மறந்தாலும் என்னால் உன்னை மறக்க முடியாது. நீ சில பாவங்களுக்குள்ள போயிருக்கலாம், சில பிரச்சனைகளுக்குள்ள போயிருக்கலாம், சில போராட்டங்களுக்குள்ள போயிருக்கலாம், சில சவால்களுக்குள்ள போயிருக்கலாம். ஆனா என்னால் உன்னை மறக்க முடியாது. நான் உனக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிற, நீ எப்போ திரும்பி வருவேன்னு சொல்லி நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற. யோசேப்பு அப்பாவை விட்டு பிரித்தாலும் தேவன் யோசேப்பை விட்டு பிரியவே இல்லை. யோசேப்பு எகிப்துக்கு போனாலும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். யோசேப்பு கொண்டு போய் சிறைச்சாலைகளை போட்டாலும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். காரணம் என்னவென்று சொன்னார், யோசேப்பை கர்த்தரால் மறக்க முடியல. இன்னைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை என்னால் மறக்க முடியாது. உன்னை உள்ளங்கையில நான் வரைந்து வைத்திருக்கிறேன். நீ என்னுடையவர், நீ எனக்குரியவர். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் சிறுமையும் எளிமையுமானவர், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். இன்னைக்கு அதே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை நினைவாய் இருக்கிறேன், நீ என்னிடத்தில் திரும்ப. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இளைய குமாரன் எப்போ வருவான் என்று சொல்லி தகப்பன் வெயிட் பண்ணி கொண்டிருந்தது போல இன்னைக்கும் ஆண்டவர் நாம் மறுபடியும் தேவனோடு கூட அந்த பழைய உறவுகளுக்குள்ள, பழைய அன்புக்குள்ள, அந்த ஆதி அன்புக்குள்ள, அந்த வைராக்கியத்துக்குள்ள, தேவனுக்காக ஏதாயும் செய்யணும் என்கிற அந்த வைராக்கியத்துக்குள்ள எப்போ வருவோம் என்று சொல்லி அவர் நமக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். சில சூழ்நிலைகள் பிரித்தது உண்மைதான், சில இடங்கள்ல விழுந்து போன உண்மைதான், சில மாம்சம் நம்மளை பிரித்தது உண்மைதான், சில துன்பம் நம்மளை பிரித்தது உண்மைதான். ஆனாலும் தேவன் நம்மளை சரி பண்ணுவதற்காக அவர் வெயிட் பண்ணி கொண்டிருந்தார். அவர் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறார். இளையகுமார் எல்லாத்தையும் இழந்து போனது உண்மைதான். ஆனா அப்பா அவன் இறந்தவைகள் எல்லாம் ஆயத்தமாக்கி வைத்து இளையகுமாரன் எப்போ வருவான் என்று சொல்லி அவர் வெயிட் பண்ணி கொண்டிருந்தது போல இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில போனது போகட்டும், இழந்தது போகட்டும். அவர் நீங்கள் இழந்தவைகளை திரும்பவும் கொடுக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். இழந்து போனவர்களை மறுபடியும் கொடுக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். இளையகுமாரனுக்கு தெரியாது அப்ப தனக்காக நல்ல வஸ்திரங்களையும் மோதிரங்களையும் பாலாட்சியையும் வைத்திருக்கிறார் என்பது. ஆனால் தகப்பனுக்கு தெரியும் என் பிள்ளை வருவான் என்று. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இழந்து போனது போகட்டும் வா. உன்னை விட்டு போன காரியங்கள் போகட்டும், நீ வா. நீ இழந்தவில்லை, நான் உனக்கு திரும்ப தர ஆயத்தமா இருக்கிற. நீ இழந்து போனவில்லை, கொடுக்க ஆயத்தமா இருக்கிற. தாவீது சகலத்தையும் திருப்பி கொண்டது போல உனக்கு நான் இழந்து போனவில்லை, திரும்ப தர ஆயத்தமா இருக்கிற. எந்த சூழ்நிலைகள் எதெல்லாம் உன்னை விட்டு எடுத்து போட்டதோ, எந்த மேன்மை எடுத்து போட்டதோ, எந்த பணத்தை எடுத்து போட்டதோ, எந்த நன்மைகளை எடுத்து போட்டதோ, எந்த ஆசீர்வாதத்தை எடுத்து போட்டதோ, எந்த சரீர சுகத்தை எடுத்துப்பட்டதோ அவைகளை திரும்பவும் தர நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். அவர் சொல்லுகிறார், உன்னை என்னால மறக்க முடியாது, நீ எப்ப வருவ? அவர் வெயிட் பண்ணுகிறார். நீதான் என் சந்ததி, நீதான் என் வாரிசு, நீ எப்ப வருவ?
அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுக்காக சில நன்மைகளை ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். தகப்பனிடத்திலிருந்து பெற்ற நன்மைகளை, தகப்பனிடத்திலிருந்து பெற்ற ஆசீர்வாதங்களை இளையகுமாரன் இழந்து போனா. சில சூழ்நிலைகள் இழந்து போக வைத்தது, சில மனிதர்கள் இழந்து போக வைத்தார்கள். உண்மைதான், இழந்து போனது உண்மைதான். ஆதியில் இருந்த ஜெபம் இழந்து போனது உண்மைதான். ஆதியில் இருந்த வைராக்கியம் இழந்து போனது உண்மைதான். ஆதியில் இருந்த விசுவாசம் இழந்து போனது உண்மைதான். ஆண்டவர் சொல்லுகிறார், அதை உனக்கு கொடுத்தது நானா, இன்னும் உனக்காக ஏராளமாய் நான் வைத்திருக்கிறேன். என்னுடையவைகள் எல்லாம் அது உன்னுடையவைகளா இருக்கிறது. நீ என்னிடத்தில் வா, நீ இழந்து போனவைகளை நான் உனக்கு தர ஆயத்தமா இருக்கிற பச்சித்த வருஷங்களின் விளைவை உனக்கு திரும்ப அளிக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். நீ என்னிடத்தில் வா, என் சமூகத்துக்கு வா. எந்த மட்டும் நீ அவனை நின்று கொண்டு இருப்பார். எழும்பு சீயோனே, எழும்பு. அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுக்காக நன்மை ஆயத்தமாக்கி வைத்து, உங்களுக்கான விடுதலை ஆயத்தமாக்கி வைத்து, உங்களுக்கான ஆசீர்வாதங்களை ஆயத்தமாக்கி வைத்து, நீ எப்ப வருவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அவன் பிசாசு சொல்லுவான், நீ எல்லாத்தையும் இழந்துட்ட, உன் ஜபம் இல்ல, உன் பரிசுத்தம் இல்ல, உன் நீதி இல்ல, உன் உண்மை இல்ல, நீ பாவத்துல இருக்கிற, அசுத்தத்துல இருக்க சொல்லலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பரவாயில்லை, நீ வா, உன்னை சரிப்பட நான் இருக்கிற, உனக்காக ரத்தம் சிந்தினது நான், உன்னை மீட்டெடுக்க இந்த பூமிக்கு வந்தது நான், உன்னை சரிப்பனதா நான் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இளையகுமாரன் வரும்போது எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, இந்த நாத்தத்தோட போறிய உன் அப்பா நீ எப்படி ஏத்துக்கொள்வா? இவ்வளவு அசுத்தத்தோட போறிய எப்படி உன் அப்பா ஏத்துக்கொள்வா? உன் வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்துட்டு வெறுமையா வாரிய எப்படி உன் அப்பா நீ ஏத்துக்கொள்வா? ஆமென். அவங்களுக்கு தெரியாது, அப்பா அமேஸ்வரர் தன் பையனுக்காக இன்னொன்றை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பிசாசுக்கு தெரியாது. ஆமென், ஆமென். வசனம் சொல்லுகிறது, ஆமென், நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழும்புவான். என் சத்துருவை எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசு சொல்வான், நீ விழுந்துட்ட, நீ விழுந்துட்ட, நீ விழுந்துட்ட. நீங்க சொல்லணும், என்னை தூக்கி எடுக்கிற ஒரு கரம் இருக்கிறது, என்னை கைவிடாத ஒரு கரம் இருக்கிறது. ஆமென். யாக்கோபுடைய வாழ்க்கையில, ஆமென், யாக்கோபுடைய அப்பா யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதிச்சான். யாக்கோபோட அப்பா அழைத்து, ஈசாக்க அழைத்து அவனை ஆசீர்வதிச்சான், நல்லா ஆசீர்வதிச்சான். ஆனா அடுத்த அதிகாரத்துல வரும் பொழுது அதே அப்பா யாக்கோபு அழைத்து, நீ பதனராமுக்கு போயிடு, இங்க இருக்காத. அல்லேலூயா. இப்போ யாக்கோபு போய் கொண்டிருக்கிறான். லூஸ் என்கிற பெத்தேல்ல அவன் தலை வைத்து படுத்திருக்கும் பொழுது ஆண்டவர் பார்க்கிறார், யாக்கோபை பார்க்கிறார். யாக்கோபு தனிமையா வந்திருக்கிறத பார்க்கிறார். அப்பா பெரிய கோடீஸ்வரன் தான், ஆனா யாக்கோபை இப்போ ஒண்ணு இல்லாம வெறுமையா அனுப்பி இருக்கிறா. இப்போ இந்த பெத்தில் இருக்கிற யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறா, நான் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் உன் கையை விட மாட்டேன். உன் அப்பா உன்னை ஆசீர்வதிச்சு உன் கையை விட்டுட்டான், ஆனா நான் உன் கையை விட மாட்டேன். நீ இன்னைக்கு தனிமையா இருக்கலாம், அந்த சில நான் உன் கணத்தை விட மாட்டேன். உன் தகப்பனை போல ஆசீர்வதிச்சு உன்னை தனியா விடுகிற தகப்பன் நான் அல்ல. நான் உனக்கு சொன்னதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் உன் கருத்தை நான் விட மாட்டேன், உன்னை விட்டு நான் விலக மாட்டேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறான், உன் கருத்தை நான் பிடித்திருக்கிறேன், உனக்கு சொன்னவைகள் நிச்சயம் நிறைவேறும். அது நிறைவேறுகிற வரைக்கும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். அப்பா சொன்னாரு. அமேஸ்வரம் அப்பா சொன்ன வார்த்தையெல்லாம் பார்த்த கிரகிக்க முடியாத ஆசீர்வாதமா இருக்கும். சொன்ன அப்பாவே இப்ப அவனை தனிமையா அனுப்பி விட்டுட்டார். அல்லேலூயா. ஆனா பரலோகத்தின் அப்பா பார்த்து கொண்டே இருந்தாரு. நீ யாக்கோபை தனிமையாவா அனுப்புற, நான் அவன் கூட இருக்கிறேன், அவன் தனிமை அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சொல்லணும், நான் தனிமை அல்ல, என் கூட என் அப்பா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் என்னை தனியே இருக்க விட மாட்டார். அல்லேலூயா. அவர் என்னை தனியே இருக்க விட மாட்டார். பிசாசு எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? நம்மளை தனிமைப்படுத்தணும்.
அந்த ஐக்கியத்தை விட்டு பிரிக்கணும், சபையை விட்டு பிரிக்கணும், ஊழியக்காரங்களை விட்டு பிரிக்கணும். தேவனோடு கூட இருக்கிற உறவை விட்டு பிரிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, ஜெபம் பண்ணதுக்கு எனக்கு நேரமே இல்லை. காரணம் என்னன்னா, பிசாசுக்கு தெரியும் இவன் ஜெபம் பண்ணா இவன் வாழ்க்கைக்குள்ள நம்ம இருக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அடிக்கடி எங்க ஜனங்கள்ட்ட சொல்ல ஒரு வார்த்தை என்னன்னா, உன்னால ஜெபிக்க முடியலையா, ஜெபிக்கிறவங்களோடு கூட இருக்கிற உறவை நீ ஸ்ட்ராங் ஆக்கிக்கோ. அல்லேலூயா. நீ அந்த உறவை நீ ஸ்ட்ராங் ஆக்கி கொண்டனா அவங்க மேல இருக்கிற அந்த அபிஷேகம் உன் மேலேயும் செயல்பட ஆரம்பிக்கும். அந்த உறவு ஒன்ன பாதுகாக்கும். அந்த ஐக்கியம் ஒன்ன சத்துருவின் கையிலிருந்து பாதுகாத்து கொள்ளும். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பை கொண்டு போய் சிறைச்சாலைக்குள்ள அவனுடைய காலை கட்டி போட்டாங்க, சங்கிலினால் கட்டி அவனுடைய பிராணனை ஜீவனை இரும்பு கதவுக்குள்ள அடைச்சு வச்சிட்டாங்க. பின்ன எப்படி யோசேப்பு அங்கே இருந்து வெளியிலே வந்தா? யோசேப்பு வெளியில வந்ததுக்கான சீக்ரெட் என்ன? எந்த காரியம் யோசேப்ப சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வந்தது? எந்த காரியம் யோசேப்ப ராஜாவின் அடுத்த ஸ்தானத்துல உயர்த்தி வைத்தது? எந்த காரியம் யோசேப்பை எகிப்துக்கு அதிபதியாய் மாற்றினது? அல்லேலூயா. வாசிக்கலாம். 41:38 வாசிங்க. ஆதியாகமம் 41:38. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல். அல்லேலூயா. இதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில. நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை, நீ எதை இழந்தாலும் ஆண்டவரை மட்டும் இழந்துடாத. அல்லேலூயா. தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷன் அப்படின்னா, யோசேப்போட வாழ்க்கையில அவன் பிரச்சனைகளுக்குள்ள போகும் பொழுது அவன் தனக்கு உண்டான அந்த அபிஷேகத்தை, அந்த தேவனோடு கூட இருக்கிற உறவை அவன் பலப்படுத்த ஆரம்பித்தான். அல்லேலூயா. பவுல் சொல்லும்போது சொல்கிறான், நான் உன்மேல் என் கரத்தை வைத்த பொழுது உனக்கு உண்டான தேவ வரத்தை அனல் மூட்டி விடு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்போட வாழ்க்கையில யோசேப்பு அந்த காவல் கிடங்குல இருந்து, அந்த கட்டப்பட்ட அந்த சங்கிலியில இருந்து, அடைக்கப்பட்ட அந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்ததின் காரணம் என்னன்னா, அவன் மேல் இருந்த அபிஷேகத்தை அவன் அனல் மூட்டி கொண்டிருந்தான். அல்லேலூயா. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அப்ப ஆவியானவர் என் மேல இருந்தார்னா என்னை கட்டி வைக்க முடியாது. சிம்சோனை எப்பெல்லாம் கட்டி வைக்கிறாங்களோ அப்பெல்லாம் ஆவியானவர் வருவார். ஆவியானவர் வந்த உடனே அவனை கட்டி இருக்கிற கட்டுகள் எல்லாம் தீப்பட்ட நூலு போல அருந்து போனது. அல்லேலூயா. அதே போலதான் ஆவியானவர் என் மேல இருப்பார் என்று சொன்னார், ஒன்றும் என்னை கட்டி வைக்க முடியாது. எனக்குள் இருக்கிற ஆவியானவரே நான் செயல்பட வைக்கும் பொழுது, எனக்குள் இருக்கிற ஆவியானவரே நான் பயன்படுத்தும் பொழுது, எனக்குள் இருக்கிற ஆவியானவருடைய கண்ட்ரோல்ல என்னை கொடுக்கும் பொழுது, ஒன்றும் என்னை கட்டி வைக்க முடியாது, ஒன்றும் என்னை மேற்கொள்ள முடியாது. யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அவன் தனக்கு உண்டான தேவ வரத்தை அவன் அனல் மூட்டி வைத்திருந்தான். தனக்கு உண்டான அந்த அபிஷேகத்தை அவன் பயன்படுத்தினார். அதனால்தான் அவன் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது பானபாத்திரக்காரன் சுயமாரிகளுடைய கனவுகளுக்கு அவன் விளக்கம் சொன்னான். அவனுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அது அவன் அந்த பானபாத்திரக்காரனுக்கு அவன் அர்த்தம் சொன்னார். அந்த அபிஷேகம் தான் அவன் ராஜாவுக்கு முன்பதாகவோ ராஜா பார்த்த கனவுக்கோ அர்த்தம் சொல்ல வைத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம மேல இருக்கிற அபிஷேகம் தாங்க நம்மளை விடுதலையாக்கும். நம்ம மேல இருக்கிற அபிஷேகம் தான் நம்மளுடைய சூழலை மாற்றும். நம்ம மேல இருக்கிற அபிஷேகம் தான் நம்ம கட்டுகளை உடைக்கும். நம்ம மேல இருக்கிற அபிஷேகம் தான் நம்முடைய சிறையிருப்பை மாற்றும். நம்ம மேல இருக்கிற அபிஷேகம் தான் நம்மளை உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு போகும். நம்ம மேல இருக்கிற அபிஷேகம் தான் நம்மளை ஆளுகை செய்கிறவர்களா நம்மளை உயர்த்தி வைக்கும். அல்லேலூயா,
அல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை அனல் மூட்டி விடணும், அந்த அபிஷேகத்தை செயல்பட விடணும். அப்போ சில 2ல வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு மேலே வந்து இறங்கின பொழுது அவர்கள் தேவன் தங்களுக்கு தந்தருளின வரத்தின் படியே வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள். ஆவியானவர் ஒரு மனுஷன் மேல வரும் பொழுது அவன் அந்நிய பாஷை பேச ஆரம்பிக்கிறான். அந்நிய பாஷை பேச ஆரம்பிக்கும் பொழுது அவனுக்கு உண்டான தேவ வரம் அது செயல்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அந்நிய பாஷை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த அந்நிய பாஷை தான். ஆமென். பவுல் எழுதுகிறார், அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோடு கூட ரகசியத்தை பேசுகிறான். இந்த அந்நிய பாஷை தேவனோடு கூட நம்மளை டைரக்டா கனெக்ட் பண்ணுது. அல்லேலூயா. அவர் ராஜாதி ராஜா. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அந்நிய பாஷை தேவனோடு கூட நம்மளை டைரக்டா கனெக்ட் பண்ணுது. 2வது, அந்நிய பாஷையில பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறார். அப்படின்னா இன்னும் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் விருத்தி அடைவதற்கு, இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்வதற்கு, இன்னும் கிருபை வரங்களை பெற்றுக் கொள்வதற்கு இந்த அந்நிய பாஷை உதவி செய்கிறது. அல்லேலூயா. அந்நிய பாஷை என்பது ஆமென் வரங்களின் பவுண்டேஷன். கிருபை வரங்களுடைய அஸ்திபாரமே அந்நிய பாஷை தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அந்நிய பாஷையில பேச பேச என்ன நடக்கும் அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நம்மளை முழுவதும் ஆட்கொள்ள ஆரம்பிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அந்நிய பாஷையில பேசும்போது நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் ஆட்கொள்ள ஆரம்பிப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நான் அவரை செயல்பட வைக்கும் பொழுது, நான் அந்நிய பாஷையில பேச ஆரம்பிக்கும் பொழுது அவர் என் சரீரம் முழுவதும் பரவ ஆரம்பிக்கிறார். இப்பொழுது அவர் என் கண் மூலியமா ஆவியானவர் பார்ப்பார், என் காது மூலியமா அவர் கேட்க ஆரம்பிப்பார், என் நாவு மூலியமா அவர் பேச ஆரம்பிப்பார். நான் கரங்களை வைக்கும் பொழுது என் கரம் அல்ல, அது ஆவியானுடைய கரமாய் மாறும். நடக்கும்போது நான் அல்ல, ஆவியானவர் என்னோடு கூட நடப்பார். காரணம் என்னன்னா நான் அல்ல, என்னில் பிழைத்திருக்கிறவர் கிறிஸ்துவே என்று சொல்லுவது போல எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எனக்குள்ள பெருக வைக்கும் பொழுது அவர் என்னை கொண்டு தேசங்கள் அற்புத அடையாளங்களை அவர் திரளாய் செய்ய ஆரம்பிக்கிறார். ஆமென். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் எனக்குள் இருக்கிறபடியினால் எனக்கு விடுதலை உண்டு. எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நான் எங்கே போகிறேனோ அங்கே என்னோடு கூட வருகிறார். நான் என் வீட்டுக்குள் போய் கால் வைக்கும் பொழுது ஆவியானவர் என்னோடு கூட என் வீட்டுக்குள்ள வருகிறார். என் வீட்டுக்குள்ள இருக்கிற கட்டுகள் உடையும். என் வீடு விடுதலையாக்கப்பட நான் தெருவுல நடக்கும் பொழுது ஆவியானவர் என்னோடு நடக்கிறார். அவர் என்னோடு நடக்கிறபடினா என் தெருவுல இருக்கிற கட்டுகள் உடையும். ஆமென். நான் ஊழியத்துக்காக போகிற இடங்களெல்லாம் ஆவியானவர் என்னோடு கூடவே வருகிறபடினா நான் போகிற இடங்களெல்லாம் அவர் கிரியை செய்கிறார். அவர் தனது வல்லமை வெளிப்படுத்துகிறார். அவர் இருக்கிற இடங்கள்ல விடுதலை உண்டு. நல்ல கரங்களை தட்டி ஆவியானவரை மகிமைப்படுத்தலாமா? அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை தனியே இருக்க விடுவது இல்லை. எனக்குள் இருக்கிற ஆவியானவர் அவர் என்னை கொண்டு செயல்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அபிஷேகம் தான் யோசேப்ப சோதரம் அடைச்சு வச்சிருந்த அந்த சிறைச்சாலையை விட்டு, அந்த காவல் கிடங்க விட்டு, காலை கட்டி வைத்திருந்த அந்த கட்டுகளை விட்டு வெளியே கொண்டு வந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க இதே போல கட்டப்பட்ட நிலைமையில இருக்கலாம், அல்லது இதே போல சில குறைவுகள் இருக்கலாம், சில பிரச்சனைகளுக்குள்ள இருக்கலாம், சில அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கலாம். உங்களுக்கு உண்டான தேவ வரத்தை நீங்கள் அனல் மூட்டுவீர்கள் என்று சொன்னா இந்த அபிஷேகம் அந்த எகிப்தை விட்டு உங்களை வெளியே கொண்டு வரும். எந்த எகிப்து யோசேப்பை கண்ட்ரோல் பண்ணதோ, எந்த எகிப்து யோசேப்பை ஆளுகை பண்ணினதோ, இப்ப அதே எகிப்த யோசேப்பு ஆளுகை செய்ய ஆரம்பித்தார். இப்ப அதே எகிப்து யோசேப்போட காலுக்கு கீழே வந்துருச்சு. எந்த கால்
காரியம் உங்களை அடிமைப்படுத்தினதோ, எந்த காரியம் உங்களுக்கு விரோதமாய் நின்னதோ, எந்த காரியம் உங்களை தோத்து போக வைத்ததோ, உங்களுக்கு உண்டான தேவ வரத்தை நீங்கள் அனல் மூட்டும் பொழுது அந்த காரியம் உங்க கண்களுக்குள்ள, உங்க காலுக்கு கீழே ஆவியானவர் கொண்டு வருவார். அவர் விரும்புகிறதெல்லாம் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி விடு. நீ அசதியா இராத, நீ ஜாக்கிரதை இரு. உனக்கு உண்டான வரத்தை நீ அனல் மூட்டுவா என்று சொன்னா, நீ கிடைக்கிற சில கடன்களை இருந்து அவர் வெளியே கொண்டு வர ஆயத்தமா இருக்கிறார். நீ இழந்து போன மேன்மையை அவர் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். நீ இழந்து போன நன்மையை அவர் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். நீங்கள் இழந்து போன ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். நீங்கள் இழந்து போன அந்த ஐக்கியத்தை மறுபடியும் சரி பண்ண அவர் ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த அபிஷேகம் என்ன செஞ்சது அப்படின்னா, எந்த யாக்கோப்பை விட்டு யோசேப்பை பிரித்ததோ மறுபடியும் இந்த அபிஷேகம் அவங்க ரெண்டு பேர்த்தையும் இணைச்சது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ யோசேப்பு மறுபடியும் அந்த அப்பா என்கிற உறவுக்குள்ள, அந்த அப்பா என்கிற ஐக்கியத்துக்குள்ள, அப்பா என்கிற அந்த ஒரு மனதுக்குள்ள வந்துட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இனி யோசேப்பு பிரிவா? சொல்லுங்க, பிரிவானா பிரிய மாட்டானா? ஆமென். அப்பா சாகிற வரைக்கும் யோசேப்பு அப்பாவை விட்டு விலகல. அல்லேலூயா. அப்பாவோட கடைசி நொடி வரைக்கும் அப்பா கூடவே இருந்தான். ஆமென். இந்த உறவு, ஆமென், சோதரா, சொப்பனத்தை பார்த்ததுனால அப்பாவை விட்டு பிரிச்சாங்க. இப்போ அதே அப்பா மறுபடியும் யோசேப்புக்காக சில ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க இழந்து போனவைகளை மறுபடியும் கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். இழந்து போனவைகளை மறுபடியும் சரி பண்ண அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆமீன். உங்களை விட்டு போனவைகளை மறுபடியும் கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். அவர் எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதான், உனக்குள் இருக்கிற அபிஷேகத்தை, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவின் வரத்தை, உங்களுக்குள்ள இருக்கிற ஆமீன் அந்த தேவனுடைய கிருபைகளை, வரங்களை நீ அனல் மூட்டி விடு. ஆமீன். வசனம் சொல்கிறது, அவர் மங்கி எரிகிற திரியை அணையாதவர். அவர் சொல்லுகிறார், உன்னை என்னால மறக்க முடியலப்பா, உனக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன், நான் எப்போதும் நினைத்து கொண்டிருக்கிறேன், நீ எப்போ வருவ. ஆமீன். நீ இழந்து போனவங்களை உனக்கு கொடுக்க நான் ரெடியா இருக்கிறேன். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தது போல நீ இழந்து போனவைகளை உனக்கு திரும்ப கொடுக்க நான் உனக்காக ஆயத்தமாய் காத்து இருக்கிறேன். ஆமேஸ்வரன், நீ இழந்து போனவங்களை குறித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. ஆமீன். நான் உனக்கு வேற ரெடி பண்ணி வச்சிருக்கிற, நீ வா. ஆமீன். உனக்கு ரெட்டிப்பா ஆமீன் கொடுக்க நான் ரெடியா இருக்கிற. ஆமீன். உனக்கு ரெட்டிப்பா நான் கொடுக்க ரெடியா இருக்கிற. சூழ்நிலையை பார்த்து கொண்டே இருக்காத, மனுஷங்க வார்த்தையை பார்த்து கொண்டே இருக்காத, அதை விட்டு நீ விலகி வா. நீ வரும்பொழுது அவர்களை நான் உனக்கு கட்டளையிடுவேன். அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். பேதுரு சிறைச்சாலையில கட்டப்பட்டு இருந்தான். அல்லேலூயா. பேதுருவை வெளியே கொண்டு வருவதற்கு குறித்து இந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரி, ஆமேன், இவன் சிறைச்சாலையில நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். ஆமேன். தூதன் வந்து தட்டி என்ன சொல்லுகிறார்? சீக்கிரம், சீக்கிரம், சத்தமா சொல்லுங்க, சீக்கிரம் எழுந்துரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமேன். நம்மளா இருந்த என்னமா சொல்லியிருப்போம்? பேதுரு தூதனை பார்த்து, கையங்காலம் கட்டப்பட்டு இருக்குது, நீ கட்டா விழுத்து விடுனா. வாசிக்கலாம் அப்போஸ்தலரின் புஸ்தகம். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில. நம்ம எந்த இடத்துல அமேஸ்வரம் நம்ம செயல்படாம இருக்கிறோம்? அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்துல அமேஸ்வரம், ஆமேன், சேவர்களுக்கு நடுவுல கட்டப்பட்டிருக்கு. 7வது வசனம் வாசிங்க. அல்லேலூயா. கவனிங்க, தூதன் தட்டி சீக்கிரமா எழுந்திருங்கிறா. ஆமென். ஸ்தோத்திரம். நம்மளா இருந்தா என்ன சொல்லிருப்பா அப்படின்னா, கை கட்டப்பட்டு நீ அவுத்து விட்டு நான் எந்திக்கிறேன் இருப்பான். ஆனா பேதுரு அப்படி சொல்லல. சீக்கிரமா எழுந்துருன்னு சொன்ன உடனே அவன் எழும்புகிறான். எழும்பும் பொழுது அந்த சங்கிலிகள் கலண்டு விழுந்தது. அல்லேலூயா.
அல்லேலூயா. அப்படின்னா என்னன்னா, நம்ம செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது, நம்ம எழும்பும் பொழுதுதான் நம்மளை கட்டி இருக்கிற கட்டுகள் விழும். நம்ம சொல்றது நான் எப்போ அவிழ்க்கப்படுகிறோம் அப்ப நான் எந்திரிக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ செயல்பட்டால் மட்டும்தான், நீ எழும்பினால் மட்டும்தான் உன் கட்டுகள் கலண்டு விழும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் எழும்பினால் வசனம் சொல்றது, உடனே சங்கிலிகள் அவன் கையில் இருந்து விழுந்தது. அல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்க, 10வது வசனத்தை வாசிங்க. போதும் போதும் போதும். இரும்பு கதவண்டையிலே வந்த போது, அல்லேலூயா, பேதுரு உட்கார்ந்துகிட்டு கதவு திறக்கல. எப்போ திறக்குதோ அப்பதான் நான் எந்திரிச்சு வருவேன்னு சொல்லல. பேதுரு நடந்து போய் கதவுக்கு முன்னாடி நின்னா, கதவு தன்னாலே திறந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சூழ்நிலையை பார்த்து எனக்கு அடைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லக்கூடாது. ஆசாரியருடைய உள்ளங்கள் யோர்தான்ல மாத்திரம்தான் வழி திறந்தது போல, நாம் சில அடைக்கப்பட்ட கதவுக்கு முன்னாடி போய் சொல்லணும், இந்த கதவு எனக்காக திறக்கப்படும் அப்படின்னு சொல்லும்போது அது திறக்கப்படும். மோசே கோலை நீட்டும் பொழுதுதான் செங்கடல் 2ஆய் பிளந்தது. நாம் கால் வைக்கும் போது நமக்காக சில வழிகள் திறக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை, நமக்குள்ள இருக்கிற வரத்தை நம்ம செயல்படுத்தணும். அப்பதான் வேலை செய்யும். சிம்சோன் அவன் கட்டப்பட்டு இருக்கிறான். அவனை கட்டப்பட்டு அவன் ஜெபிக்கிறான். இந்த ஒரு விஷயம் மாத்திரம் நினைத்தருளும் பலப்படுத்தும் சொன்ன ஆவியானவர் இறங்கி வந்துட்டா. இப்ப அவன் கேட்கிறான், மண்டபத்தை தாங்கி நிக்கிற தூணு பக்கத்துல என்னை கொண்டு போய் விடுன்னு சொல்லி அவன் போய் நின்னுகிட்டு சும்மா இல்ல, தன் கரத்தினால அந்த தூணை தள்ளுனான். அல்லேலூயா. அப்படின்னா என்னன்னா, தான் பெற்ற ஆவியானவரை அவன் பயன்படுத்த ஆரம்பித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நம்மகிட்ட இருக்கிற அபிஷேகத்தை நம்ம பயன்படுத்தணும். நம்ம கிட்ட இருக்கிற கிருபைகளை பயன்படுத்தணும். மூடி போடக்கூடாது. மறைச்சு வைக்க கூடாது. என்னால முடியாதுன்னு சொல்லக்கூடாது. சொல்றான், செங்கடலை இதுக்கு முன்னாடி மோசே 2ஆ பிளந்தது கிடையாது. ஆண்டவர் சொன்னார், போய் கரத்தை நீட்டினார். இவன் போய் நீட்டினா. ஆண்டவர் எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதான், நீ பேசு, அதுக்கு பின்னாடி நான் செயல்படுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம மேல இருக்கிற அபிஷேகத்தை நம்ம பயன்படுத்தணும். பயன்படுத்தும் பொழுது மட்டும்தான் நம்ம சூழ்நிலையை விட்டு வெளியில வர முடியும். நம்ம சொல்லணும், நான் இந்த காவல் கடங்களை கடக்கிறவன் அல்ல, நான் இந்த பிரச்சனைக்குள்ள இருக்கிறவன் அல்ல. இந்த பிரச்சனை என்ன விட்டு விலகி போகும், இந்த சூழ்நிலை என்ன விட்டு விலகி போகும், இந்த வியாதி என்ன விட்டு விலகி போகும், என் குடும்பம் ரட்சிக்கப்படும், என் கடன் மாறும், எனக்கு நன்மைகள் வரும், எனக்கு விடுதலைகள் வரும். எனக்கு விரோதமாக இருக்கிற தடைகள் அது உடையும். நம்ம அப்படி சொல்லும் பொழுது மட்டும்தான் ஆண்டவர் நமக்காக செயல்பட முடியும். இல்லைன்னா ஒரு தாளந்த வாங்கினவன் என்ன செஞ்சான்? புதைச்சு வச்சான். அது அவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, எஜமானனுக்கும் பிரயோஜனம் இல்லை. கடைசியில் அவனை எங்க கொண்டு போய் போட்டாங்க? சோ நமக்குண்டான அந்த அபிஷேகத்தை நம்ம பயன்படுத்தும் பொழுதுதான் நம்மளை குறித்து தேவன் சந்தோஷப்படுவா. இவ ஏன் பிள்ளை, இவ ஏன் மகன், அவர் நம்மளை குறித்து சந்தோஷப்படுவா. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே இருக்கிற இடங்கள் அப்படியே எழுப்பி நிக்கலாமா? நம்ம அப்படியே கொஞ்சம் ஜெபிக்க போகிறோம். உங்களுடைய அபிஷேகத்தை கொஞ்சம் அனல் மூட்டி விடுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற தேவ வரத்தை கொஞ்சம் அனல் மூட்டி விடுங்க. கொஞ்சம் அந்நிய பாஷைகள்ல பேசி எல்லாம் கண்களை மூடி, யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். இது தேவனுடைய பிரசன்னம். நான் முன்பே சொன்னது போல இந்த ஆலயம் தேவனுடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது. அந்த மகிமை நமக்குள்ள வரணும், அந்த விடுதலைகள் நமக்குள்ள வரணும். எல்லாம் கண்களை மூடி அப்படியே வாய்களை திறந்து ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? அந்நிய பாஷைகள்ல பேசி ரிபா லஷடா ரஹந்தனபலபோ உடவா ரிபலா திகரலந்தனபலபா. உங்களுக்கு உண்டான தேவ வரத்தை அனல் முட்டி விடுங்க. அது அனல் முட்டி விடுங்க. அது மங்கி எரிந்தது போதும், அது மங்கி எரிந்தது போதும். நல்ல ஃப்ரீயா நின்று வாயில திறந்து நல்ல வாயில திறந்து ஆவியான சிலர் அபிஷேகிக்க விரும்புகிறா. இன்னைக்கு உங்க சூழ்நிலையை மாற்ற விரும்புகிறா. பிசாசு குறித்திருக்கிற நேரத்துக்கு முந்தின நாள்
ஆமென். எப்படி பேதுருவை விடுதலையாக்கினாரோ அதே போலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை விடுதலையாக்குகிற நாள் இந்த நாள். ஆமென். இதுதான் உனக்கு விடுதலை நாள். இதுதான் நீ காவல் கிடங்கிலிருந்து வெளியே வருகிற நாள். இழந்து போன மேன்மையை, இழந்து போன அடையாளத்தை, இழந்து போன கிருபைகளை, இழந்து போன அபிஷேகத்தை, இழந்து போன வரங்களை அவர் திரும்ப தர ஆயத்தமா இருக்கிறார். ஆமென். நல்ல வாய்களை திறந்து அவர் சொல்லுகிறார், உன்னை என்னால ஆமென் மறக்க முடியாது. உன்னை எப்போது நான் நினைத்துக் கொண்டு இருக்கிற நீ என்னுடைய சமூகத்துக்கு திரும்பி வா. எஸ் எஸ் நல்ல வாயிலை திறந்து ரிகாபா ரதுடல்ல ஷத்தரபலபா ரிகாபா ரிபியாலபல கரபலபா. எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். ஆவியானவர் எங்கே உண்டாக்கி விடுதலை உண்டு. அவர் உங்களுக்குள்ளதா இருக்கிறார். உங்களை கட்டி வைக்க முடியாது, உங்களை பலவீனப்படுத்த முடியாது, சத்துரு மேற்கொள்ள முடியாது. வெள்ளம் போல் சத்துரு வந்தாலும் ஆவியானவர் வெற்றி கொடி பிடிக்கிறவர், உங்களை ஜெயிக்க வைக்கிற ஆவியானவர் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீ தோத்து போன நாட்கள் போதும், விலகி போன நாட்கள் போதும், உறவை பிரித்த நாட்கள் போதும். மறுபடியும் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நீ எழுந்து போன நன்மைகளை பச்சித்த வருஷத்தின் விளைவை நான் உனக்கு திரும்ப அளிப்பேன். இது உன்னுடைய சீசன், இது உன்னுடைய நாட்கள். அதை நீ நன்மையை சுதந்திரிக்கிற நாட்கள். இன்னும் தேவ வல்லமை இறங்கட்டும், இன்னும் தேவ சக்தி இறங்கட்டும். எஸ் 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 இன்னும் அபிஷேகத்தை அனல் மூட்டி விடுகிறோம், இன்னும் அபிஷேகத்தை அனல் மூட்டி விடுகிறோம், இன்னும் அபிஷேகத்தை அனல் மூட்டி விடுகிறோம். ஆமென் ஆமென். எலியாவே, நீ விலகி போகாத, நீ மறைந்து போகாத. ஆமென். நீ தேவனுக்கு தேவை, நீ தேவனுக்கு தேவை. தீர்க்கதரிசியே, நீ எழும்பு. இயற்கையிலே அதிகாரம் உள்ள தீர்க்கதரிசியே, ஆலோசனைக்கு சவால் விடுகிற தீர்க்கதரிசியே, பாகல் தீர்க்கதரிசிகளே, அந்த மாற்றுகிற தீர்க்கதரிசியே, நீ எழும்பு. ஜீசஸ் ரவக்கா லதுடா ரவ ஷடரபலபா. இன்னும் நல்ல வாயிலை திறந்து, இன்னும் நல்ல வாயிலை திறந்து. ஆமென் ஆமென் ஆமென். இன்னும் ஆவியானவர் செயல்பட விடுங்க, இன்னும் செயல்பட விடுங்க. உங்க சரீரத்தை அவர் ஆட்கொள்ளட்டும், உங்களை அவர் ஆட்கொள்ளட்டும். நீங்க அவர் பிள்ளை, நீங்க அவர் பிள்ளை. நீங்க கஷ்டப்படுற அவர் விரும்பல, நீங்க வெறுமையா இருக்கிற அவர் விரும்பல. Yes, 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 la. Rabaka laduda rabala shaka laduraba. Rima ladurika laduraba karabalaba. Yes, la. எல்லா துன்பங்கள் மாறட்டும், எல்லா வருத்தங்கள் மாறட்டும், எல்லா போராட்டங்கள் மாறட்டும், எல்லா அடிமைத்தனங்கள் மாறட்டும், எல்லா சவால்கள் மாறட்டும். விடுதலையாக்கிற ஆவியானவர் இப்போது விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். உன்மேல் இருக்கிற நுகத்தை, உங்கள் மேல் இருக்கிற நுகத்தை இப்போது அவர் உடைத்து போடுகிறார், உடைத்து போடுகிறார், உடைத்து போடுகிறார், உடைத்து போடுகிறார், உடைத்து போடுகிறார். ஏசா ஏசா இதோ தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை. அந்த காலில் இருக்கிற கட்டிகள் அது அறுக்கப்படுகிறது, அது அறுக்கப்படுகிறது, அது அறுக்கப்படுகிறது. அந்த காலில் இருக்கிற கட்டிகள், அந்த தொடையில் இருக்கிற கட்டிகள் இப்ப உடைந்து, இப்ப உடைந்து. அந்த தலையை கட்டி இருக்கிற கட்டிகள், சிந்தனை கட்டி இருக்கிற கட்டிகள் இப்ப